வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் அட்லாண்டிக் சிட்டியை சுற்றி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிப் நாங்கள் 1 டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது நியூ ஜெர்சிக்குள்ளவே இருக்கிறதுனால எங்கள் வீட்டிலேருந்து அட்லாண்டிக் சிட்டி போகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். அட்லாண்டிக் சிட்டியில் ஃபஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் காலையில் 11 AM - 4 PM மட்டும்தான் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே தான் நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். Hello. Hi. Good. Four adults and 2 kids is $52. That's yours. You sign this one. இந்த லைட் ஹவுஸ் பில்ட் பண்ணி 150 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த லைட் ஹவுஸில் 228 ஸ்டெப்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கடகடன்னு ஏறிடலாம். மேலே ஏறிட்டு நம்ம அப்படியே டாப் வியூ பார்க்கலாம். சுற்றி அந்த லைட் ஹவுஸை சுற்றி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பாத்வே மாதிரி ஒரு 2 அடிக்கு தான் நடக்கிறதுக்கு இடம் இருக்குமே. எங்கூர் பக்கத்தில் 4 பீச் இருக்குங்க. வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால், பூம்புகார்னு. ஆனால் நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லைட் ஹவுஸ் ஏறுறேனே. பசங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே அங்கே நம்பர் இருக்கும். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 50 நான் ரீச் பண்ணணும், ஃபஸ்ட்டு 100 ரீச் பண்ணணுன்ட்டு கடகடன்ட்டு அவங்க தான் அந்த டைமிங்குள்ளவே ரீச் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்றனால உங்களுக்கு இல்லை. அங்கே ஒரு கார்டு வச்சுருப்பாங்க. சூப்பர்வைசர் சைன் பண்ணி அதில் நம்ம நேம் எழுதி நம்ம கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்து வந்துக்கலாம். அந்த லைட் ஹவுஸில் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஒரே பாத் தான். கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்கி வரணும். அட்லாண்டிக் சிட்டியில் லைட் ஹவுஸ் விசிட் நீங்கள் பார்க்குறோன்னா ஒரு 1 hourக்குள்ளேயே முடிஞ்சிடும். இங்கே கார் பார்க்கிங்கும் ஃப்ரீ தான். நாங்கள் விசிட் பண்ணுற அன்னைக்கு 11 o'clock வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். அங்கே லைட் ஹவுஸ் பார்த்துட்டு அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு திருப்ப இன்னொரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தோம். லஞ்ச் வந்து நாங்கள் கேரி பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இன்னொன்று கடையுமே பக்கத்தில் இருக்காது. மோஸ்ட்லி பீஸா மட்டும்தான் இருக்குமே. அது ரொம்ப தூரத்துக்கு ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ண தான் ஒரு ஷாப் கிடைக்கும். அது மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். லெமன் ரைஸ் பண்ணி சிப்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். லைட் ஹவுஸ்க்கு பாய் சொல்லிவிட்டு இன்னொரு பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு அட்லாண்டிக் சிட்டிலேயே ஸ்டீல் பயர் போயிருந்தோம். இங்கே கார் பார்க்கிங்க்கு $20, 24 hours வரைக்குமே அந்த பர்மிட் உண்டு. நம்ம பே பண்ணிவிட்டு தான் வந்து வெளியே போக முடியும். இந்த ஒரே இடத்துலையே நிறைய பிளேஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே போர்ட் வாக் இருக்கும், ஸ்டீல் பயர் இருக்கும், பீச் இருக்கும், கேசினோஸ் இருக்கும். அட்லாண்டிக் சிட்டியில் நைட் வியூ ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே போர்ட் வாக்கு, இங்கே லைட்டிங்ஸ்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. அதனால தான் நாங்கள் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் இங்கே இருக்கலான்னு பிளான் பண்ணி வந்திருந்தோம்.
பாத்தியா? We're going high now. I know we're going to go to the town. See that side. I know we're going to the town. சூப்பர் இருக்கு. செல்ஃப் தனி போட்டோ எடுத்துக்கலாம். பாத்தியா? நீ மேல வந்துட்ட பாத்தியா? இப்படி கீழே பார்க்க கூடாது. இதுல அந்த சைடுல பாருமா. நீ அங்க பாரு ஹெலிகாப்டர்லாம் போகுது பாரு ஹெலிகாப்டர். இக்கறா. கத்துங்க. இறங்கும்போது வேகமா அவங்க ரொம்ப பொறுமையா போகணும்னு சொன்னாங்க. இதுல ரொம்ப சரி இத்தனை இதுக்கா போய் இந்த அட்லாண்டிக் சிட்டி ஸ்டீல் பைர்ஸில் நிறைய ரைட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது ஜெயின் வீல் தான் ட்ரை பண்ணோம். இந்த ரைடுக்கு பர் பர்சனுக்கு $15 கிட்ட வரும். கிட்ஸுக்கும் இதுக்கு ஃபீஸ் உண்டு. நல்லாயிருக்கும். மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து அப்படியே கீழேருந்து மேலே போகிறது நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அட்லாண்டிக் சிட்டியில் இந்த ஸ்டீல் பைர்ஸில் ஃபுல்லாக ரைட்ஸ் மட்டும்தான் இருக்குமே. டிபெண்ட்ஸ் ஆன் த ரைடு உங்களுக்கு காசு இருக்குமே. மினிமம் வந்து ஒரு ரைடே $10 அப்படி இருக்கும். நீங்கள் எல்லா ரைடையுமே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு $1000 எடுத்துகிட்டு போனால் கூட பத்தாது. என் பொண்ணு கொஞ்சம் பயப்படுவா. அதனால் அவள் என்கிட்ட எந்த ரைட்ஸ் போகணுன்னு கேட்கவே இல்லை. நானே கம்பல் பண்ணி ஏதாவது ஒன்று போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பசங்க போகிறது தான் ஒரு ரைட்ஸ் போனான். இவளுக்கு ரைட்ஸ்க்காகவே நான் வந்து ஒரு $100 கேஷாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் ஒரு $10 தான் அவளை ஸ்பெண்ட் பண்ணாலே. பாக்கி எதுவுமே போக வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. இங்கே ஒவ்வொரு ரைடுக்குமே டிக்கெட்ஸ் கவுண்ட்டு தான். இப்போ இந்த கார் ரேஸ்னால் நீங்கள் ஒரு 4 டிக்கெட் கொடுக்கணும். இந்த நீங்கள் ஜெயின் வீல்னால் வந்து ஒரு 15 டிக்கெட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு டிக்கெட் வந்து $2 சம்திங் விற்பாங்க. இதில் ஆஃபரும் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 50 டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% ஆஃபர், 100 டிக்கெட் வாங்கினீங்கன்னா நீங்கள் 20% ஆஃபர் அப்படி கொடுப்பாங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு ட்ரிப் அப்படின்னு உங்கள் வீட்டை விட்டு வெளியில் கால் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலே மினிமம் உங்களுக்கு $500 வந்து செலவாகும். அந்த $500 நீங்கள் இந்தியன் ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நிறையவா தான் இருக்குமே.
ஆனால் இங்கே வந்து ட்ரிப்பு போகாமல் யாராலையுமே இருக்க முடியாது. ஒரு பியரபிள் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்கும். ஒரு 4 நாள் லீவ் விட்றாங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்ஸ் க்ரோ ஆகிறதுனால நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். ட்ரிப்பை அவங்க பசங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இங்கே போகிறேன், நீ எங்கேயும் போகலையா, நீ வீட்டில் இருக்கியா அப்படின்ட்டு ஒவ்வொரு பசங்களும் இன்னொரு பசங்களை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நம்ம பசங்க வந்து அவள் சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறாளா, நம்ம ஏன் போகலை, அவங்க வாஷிங்டன் போகிறாங்க, நம்ம எப்போ போகிறோம், இப்படி கேட்டு கேட்டு நம்மளும் எங்கேயாவது பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அமெரிக்காவில் நம்ம எங்கே சுற்றி பார்க்க போனாலும் ரொம்ப தூரம் நடந்து தான் நிறைய இடத்த சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ட்ரிப் போனாலே அடுத்த 2 நாளுக்கு நமக்கு அவ்வளோ கால் வலிக்கும். அட்லாண்டிக் சிட்டியில் ஹெலிகாப்டர் ரைடும் இருக்குது. இது வந்து பர் பர்சனுக்கு வந்து $50. இது வந்து 3 நிமிஷம் வந்து நமக்கு ஹெலிகாப்டர் ரைடு சுற்றி காட்டுவாங்க மேலே போயிட்டு. இங்கே எந்த ரைட்ஸ் போனாலுமே அவங்க ஃபோட்டோ எடுத்து நமக்கு ஷோ பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோ நம்ம வந்து வாங்கிக்கலாம் இல்லை விடலாம். ஆனால் அவங்க பிரிண்ட் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா $30 கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். அட்லாண்டிக் சிட்டியில் ஸ்டீல் பேர் எல்லாமே நாங்கள் ஒரு 5 o'clock முடிச்சிட்டோம். சுற்றி பார்த்துட்டு சின்ன ரைட்லாம் போயிட்டு திரும்ப ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து பீச்சில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லாருமே காலையில் காஃபி குடிக்கணும், ஈவினிங் டீ குடிக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்டில் பழகினவங்க. அதனால் வீட்டிலே டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொளுத்தும் வெயில் இருந்தால் கூட டீ குடிச்சா அவ்வளோ சூப்பராக இருக்குது. டீ எல்லாம் சூப்பராக குடிச்சிட்டு அடுத்தது பீச் பார்க்குறதுக்கு வந்து நடந்து போகணும் கொஞ்சம் தூரம். Who will play in beach with me? Shut up with your coffee.
ஏய் நித்திலா போதும் வா. நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பீச்சில் வந்து இங்கே எல்லா பீச்லேயுமே வந்து 6 மணி வரைக்குமே அங்கே கார்டு இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா நமக்கு வந்து பாதுகாப்புக்காக 6 மணிக்கு மேலே அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அழுச்சு அடுத்து இதே பிளேஸ்லேயே போர்ட் வாக் இருக்குது. ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். இதை ஃபுல்லாக நடந்து அந்த கடத்தெருவெலாம் சுற்றி பார்க்குறது தான். இந்த போர்ட் வாக் நம்ம நடந்தும் போகலாம். இது மாதிரி ரைடு வச்சு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ரைடுக்கு வந்து பர் ரைடு வந்து $10 நினைக்கிறேன். நடந்து போகும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே கெசினோவும் இருக்குது. ஆனால் நாங்கள் கெசினோ போகலை. இந்த குட்டி பசங்களெலாம் அழைச்சிட்டு போயிட்டு வர வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். இங்கே ஹோட்டல்ஸும் ரொம்ப நிறைய இருக்கும். ஒரு பர் டேக்கே வந்து $200 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் நியூ ஜெர்சிலே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து 2 hours தான் ட்ராவல் அப்படின்றதுனால வந்துட்டு வீட்டுக்கு போய் தூங்கிக்கலாம். போர்ட் வாக்கில் பசங்களுக்கு ஸ்கூட்டர், சைக்கிள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் நாங்கள் மறந்துட்டு வந்துட்டோம். கார் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் மறந்து வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு தோணுச்சு. அந்த பீச்சில் எல்லாமே அந்த சாண்டை வந்து பக்கெட்டு, அந்த ஷவல் அதெல்லாம் மறந்துட்டோம். இந்த பபுள் கன் எல்லாம் வீட்டில் நிறையா இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டோம். அங்கே போயும் அந்த டாய்ஸ் வந்து விடலை. ஏதாவது ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்தாகணும் அப்படின்ட்டு 2 பசங்களுக்கும் டாய்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பில்டிங்ஸில் நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. கசினோலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நாங்கள் அதை மறந்துட்டோம் அந்த டைமுக்கு. இங்கே ஈவினிங் டைமில் லைட் போட்டதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சம்மர் வந்ததுனால சன்செட் ஆகிறதுக்கே வந்து 8:30க்கு மேலே ஆகிடுது நைட்டு. லைட்டிங் வியூவே பார்க்க முடியல இந்த சம்மரில். அந்த லேட் ஆகும். அந்த வெளிச்சம் அப்படியே இருக்கிறதுனால லைட்டும் நிறைய இடத்துல போடலை. அந்த க்ளோனஸ் மட்டும் பார்க்க முடியல. இந்த பில்டிங்லாம் பாருங்கள் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அப்படியே பார்க்குறதுக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. இங்கே லைவ் பெயிண்டிங்லாம் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே பெயிண்ட் பண்ணி அப்படியே நமக்கு கொடுப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே ஒரு பெயிண்ட் ஃப்ரேம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. வீட்டை விட்டு வெளியில் போனாலே என் பொண்ணுக்கு ஒரு டைமாவது நீங்கள் வந்து ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா தான் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க. அதனால் பசங்களுக்கு மட்டும் பீஸா வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நைட்டுக்கும் சேர்த்து. மகிழ்நி, நீ சாப்பிட்றன்னா வெளியே வா.
वो पादी मामले कुछ प्रशांत का लेती तिने प्लीज உட்காருங்க சாப்பிடுறதுன்னா சாப்பிடலாம் கீழே இறங்கி అది కింద రాత్రి नो मैट वेस कुछ बैठ रो मैट वेस कुछ కొంచెం చిప్స్ అవలకు కప్లో వెచ్చు ஹேண்ட் வாஷ் பண்ணல நித்திலாக்கா. Lightning pool. நித்திலா ஹேண்ட் வாஷ் பண்றோமா? Lightning pool. இங்க சும்மா ரோட்லயே பண்ணுங்க, கை மட்டும் தான் கழுவுறோம். Lightning pool. Lightning pool. பசங்களுக்கு ஹாஃப் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹாஃப் வச்சுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே நைட்டு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. திருப்ப வீட்டுக்கு வரதுக்கு வந்து 12:30 1 o'clock ஆயிடுச்சு. இந்த சேர் வந்து பீச் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேர் வாங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நிறைய பொருள் ஆஃபரில் கம்மி விலைக்கு வருதுன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கோம். இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது அட்லாண்டிக் சிட்டிலே சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் தான் வந்து பிளான் போட்டிருந்தோம். பசங்களையும் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ண வேணாம், இன்னும் ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டாம் அப்படின்றதுனால. இந்த vlog நான் இதோடய முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சினா லைக் கொடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.